வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையில் அடுத்தடுத்து வெடித்து வரும் துப்பாக்கி வெட்டுக்கள். நேற்றும் பாதாள குழுவினால் செயற்படுத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நாட்டின் போதைப்பொருள் வியாபாரத்தில் முக்கிய பங்காற்றி வரும் பாதுகாப்பு படையினர். சற்று முன் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்ட போலீஸ் மா அதிபர். நூற்றுக்கணக்கான புறாக்களை கூண்டோடு கொளுத்திய நபர். யாழில் இடம்பெற்ற கோர சம்பவம். கொழும்பை அதிர வைத்த தம்பதிகளின் துப்பாக்கிச் சூடு. திடீரென மக்களின் உதவியை நாடும் பாதுகாப்பு படையினர் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். மன்னாரில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட படகு. உள்ளே இருந்த ஆபத்தான பொருட்கள். கடற்படையினரின் அதிரடி நடவடிக்கை. இலங்கை மக்களின் பெரும்பாலானோருக்கு வந்துள்ள கொடிய நோய். வெளியான தகவல். சிஐடியினரை ஆட்டம் காண வைத்துள்ள ராஜபக்ச தரப்பின் முக்கிய புள்ளி. அடுத்தடுத்து வெளிவரப்போகும் தகவல்கள். பரவலாக பாயும் விசாரணை. நாடு இருளில் மூழ்கும் அபாயம். திடீரென கொந்தளிக்கும் முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாட்டில் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற மேலும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கவனம் பெற்றுள்ளது. நேற்றைய தினம் கொழும்பு 13 ஜெந்திப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிகை அலங்கார நிலையத்திற்குள் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் கடை உரிமையாளர் உட்பட 4 காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகை அலங்கார நிலையத்திற்கு முடிவெட்டுவதற்கு வந்த 3 நபர்களில் ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தலங்கம ஹங்குரேகுட பகுதியில் அமைந்துள்ள ஒரு பல்பொருள் அங்காடி ஒன்றின் முன்னால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு சட்டத்திறனியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் போதைப்பொருள் வியாபாரத்தில் காவல்துறையினரும் முப்படையை சேர்ந்த சில அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாக இலங்கை காவல்துறையின் காவல்துறை அதிபர் அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளார். நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பாக தனமல் விளைவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே காவல்துறை அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பொதுமக்கள் நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இந்த போதைப் பொருள் வியாபாரம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இந்த கடத்தல்காரர்களால் பரவி உள்ளது. அவர்கள் மற்ற அரசு நிறுவனங்களிலும் ஊடுருவியுள்ளனர். காவல்துறையிலும் அவர்கள் இருந்துள்ளனர். நேற்று முன்தினம் 700 கிலோகிராம் போதைப் பொருட்களுடன் ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். அவர் காவல்துறை அதிகாரி என்பதற்காக மட்டும் சட்டம் இலகுவாக அமுல்படுத்தப்படவில்லை. சட்டம் முழுமையாகவும் கடுமையாகவும் அமுல்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை சேவையில் இருந்து நீக்குவதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் பொது சேவையில் உள்ள சில அதிகாரிகளும் முப்படையை சேர்ந்த சிலரும் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் அவர்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருந்ததாகவும் போதைப் பொருள் சோதனைகளுக்கு பிறகு அந்த பிரிவை சேவையிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அதிபர் கூறினார். காவல்துறையில் எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இருந்தாலும் நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம். ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் காவல்துறையில் இருக்க முடியாது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களும் காவல்துறையில் இருக்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பில் இருக்கும் அதிகாரிகள் குறித்து தகவல்கள் இருந்தால் அவற்றை தயவு செய்து தன்னிடம் வழங்குமாறும், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் சமூகத்தை எவ்வளவு கடுமையாக பாதிக்கின்றன என்பது அனைவரும் தெரிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனுடன் என்னுடைய கைபேசி 24 மணி நேரமும் பொதுமக்களுக்கு திறந்திருக்கும் என்றும் காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டு 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் நெடுந்தீவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் வருவதை அறிந்த உரிமையாளர்களால் ஈவிரக்கமின்றி உயிருடன் தீயிட்டு கொளுத்தப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் 144 புறாக்கள் நெடுந்தீவுக்கு கடத்தி வரப்பட்டதாகவும் அவற்றை பகுதிகளாக யாழ்ப்பாணத்திற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. முதற்கட்டமாக 44 புறாக்களை கொரிக்கட்டுவான் பகுதிக்கு எடுத்துச் சென்ற போது கடற்படையினர் அவற்றை வழிமறித்து 3 கைது செய்து ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மீதமிருந்த புறாக்கள் நெடுந்தீவில் உள்ள வீடொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமே உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அவற்றை மீட்க போலீசார் வருவதை அறிந்த வீட்டு உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கையை தவிர்க்கும் நோக்கில் புறாக்கள் அடைக்கப்பட்டிருந்த கூண்டிற்கு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 50க்கும் மேற்பட்ட புறாக்கள் தீயில் கருகி உயிரிழந்ததையும் பல புறாக்கள் கடுமையாக காயமடைந்திருந்ததையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக கூண்டை திறந்ததன் மூலம் சில புறாக்கள் பறந்து சென்று உயிர் தப்பியுள்ளன. இந்த மனிதாபிமானமற்ற செயல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களையும் தேடும் பணியும் நடைபெற்று வருகின்றன. தலங்கம அங்குரைகுட பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரிகள் ஹோமாகம, பொத்து அரவா வீதி, அத்துரகிரிய காவல்துறை பிரிவு, கொட்டாவு மற்றும் மாகுமுரு ஆகிய பகுதிகள் ஊடாக பயணித்துள்ளதாக தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் மேற்கூறிய பாதையில் பயணித்த வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள டேஷ் கேமராக்களில் சந்தேக நபர்கள் பயணித்ததாக கருதப்படும் APKI 7738 இலக்கத்தை கொண்ட ஒரு கார் பயணிக்கும் காட்சிகள் பதிவாகி இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் அந்த மாலை நேரத்தில் இந்த பகுதிகள் ஊடாக பயணித்த வாகன உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் தங்களது வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களை சோதனை செய்து குறித்த கார் தொடர்பான எந்த ஒரு காட்சிகளும் இருந்தால் அவற்றை உடனடியாக காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அக்குரைகுட பகுதியில் அமைந்துள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வாகன தரிப்பிடத்தில் காரின் உள்ளே இருந்த தம்பதியினர் மீது மற்றும் ஒரு காரில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற போது இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இலங்கை காவல்துறை மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் 10 விசேட காவல்துறை குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடன் தகவல் வழங்குவோரின் அடையாளம் மற்றும் ரகசியத்தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் எனவும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக மேல் மாகாண தெற்கு பிரிவு பிரதி காவல்துறை மாதிபர் 07159808 பணிப்பாளர் அல்லது மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு 0715859227 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் கடற்பகுதியில் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து ஹசிஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகொன்றை கடற்படையினர் நேற்று கையகப்படுத்தியிருந்தனர். அத்துடன் அந்த படகில் இருந்த 2 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் கடற்படையினர் தெரிவித்தனர். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான குறித்த படகிலிருந்து போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் 2 பொதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த படகில் 50 கிலோகிராம் விட அதிகமான ஹசிஸ் போதைப் பொருள் உள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் ஹசிஸ் போதைப் பொருளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மக்களில் சுமார் 10% பேர் தங்களுக்கு சிறுநீரக நோய் உள்ளது என்பதை அறியாமல் வாழ்ந்து வருகிறார்கள் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இந்த தகவலை தேசிய சிறுநீரகவியல் இரத்த சுத்திகரிப்பு மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் விசேட நிபுணர் மருத்துவர் அர்ஜுன மாரசிங்க வெளியிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயை சரியாக கையாளாதவர்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் மிக அதிகம் என தெரிவித்தார். பல நோயாளர்கள் நோய் முற்றிய நிலையை எட்டும் வரை தங்களுக்கு பாதிப்பு இருப்பதை உணர முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உயர் இரத்த கொழுப்பு அல்லது அதிக இரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் முறையாக சிறுநீரக பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அந்த வகையில் மக்கள் நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது தீவிரமான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு மிகவும் அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். கோட்டாபய ராஜபக்ச கொழும்பில் வீடுகளில் பலருக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தவர் கடந்த நாட்களில் முன்னிலையாகவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயணத்துக்காக சம்பந்தப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்றும் எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் தெரிவித்தார். மேலும் புதிய திகதியில் வாக்குமூலம் அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு கூறியிருந்தார். கட்டுநாயக்க விமான நிலைய மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதற்கு ஏற்ப கோட்டாபய ராஜபக்சவும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் மதியம் 12:50 மணியளவில் சிங்கப்பூர் புறப்பட்டுள்ளனர். இந்த பயணம் திடீரென மேற்கொள்ளப்பட்டதல்ல, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் கொழும்புக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டு தொகுதியில் இருந்து பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக வீடுகளை ஒதுக்கி பரிந்துரைத்த சம்பவம் தொடர்பாக ஆணையம் விசாரணை நடத்துகிறது. இந்த சம்பவத்தில் அவர் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் தற்போதைய முன்னாள் சட்டமா அதிபர் மோகன் பேரி சம்பந்தப்பட்ட வீடுகளை ஒதுக்கிய சம்பவம் குறித்து வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முன்னிலையாக வர இருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாய நிலை உருவாகக்கூடும் என பிவிதுருகல உரிமைய கட்சியின் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடைவதில் காலதாமதம் ஏற்படுவதன் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதி முதல் செப்டம்பர் மாத நடுப்பகுதி வரையிலான காலப்பகுதியில் மின் விநியோகத்தில் கடும் நெருக்கடி நிலை உருவாகலாம் என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையை பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை எடுத்துரைத்தார். நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடைவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருவதன் காரணமாக மின்சாரம் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளிலும் நெருக்கடி நிலை உருவாகக்கூடிய அபாயம் காணப்படுவதாக உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலக்கரி கொள்வனவு தொடர்பாக பேசப்படும் போது அதன் தரத்தை பற்றியே பலர் கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் உரிய நேரத்தில் நிலக்கரி விநியோகம் செய்யப்படாவிட்டால் ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்புகள் குறித்து எவரும் உரிய கவனம் செலுத்துவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி கப்பல்கள் சரியான காலத்தில் வந்தடையாவிட்டால் மின்தடை அமுல்படுத்தப்படக்கூடும் அல்லது ஒரு அலகு மின்சாரத்தின் விலை 90 ரூபாயை விட அதிகமாக உயரக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் நாட்டின் பிரதான மின் உற்பத்தி நிலையமாக கருதப்படும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஏதேனும் காரணத்தால் ஸ்தம்பிதமடைந்தால் அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை உருவாகுவதோடு முழு நாடும் இருளில் மூழ்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் உதய கம்மன்பில சுட்டிக்காட்டினார். இந்த ஆபத்தான நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்தி துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நிலக்கரி கொள்வனவு மற்றும் அவற்றை நாட்டுக்கு கொண்டு வரும் செயற்பாடுகள் தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்கள் திட்டமிடப்பட்ட அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தினால் எதிர்வரும் நாட்களில் மின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் உதய கம்மன்பில மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.